அதுக்கு பிறகு அந்த கட்சி எண்ணமற்று போகும். அந்த 1.5 கோடி கட்சி இல்லாமலே போயிடும், காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அது எண்ணமே இல்லாமல் போயிடும். இதுதான் தீர்க்க தரிசனம். இவர் சொன்னது நடந்ததா? எங்கேயோ ஓட்டையை வச்சு அவனை அடிமையாக்கி அப்புறம் மேலே பார்த்துக்குவாருன்னு சொல்ல வைக்கிறது. பிஜேபியை பற்றி சொல்கிறாரு, சரியா? விஜயை வந்து ஜெயிக்க வச்சு அவனுடைய இதெல்லாம் நோண்டி அவனை அடிமையாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அல்லது தேவனுடைய எதிர்காலத்தை தூர காலத்து தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லலாம். அல்லது தூர இது அதை அப்புறமா நடக்கிறது இன்னைக்கு சொல்லலாம். எப்படி வேணா இருக்கலாம். இதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். இவர் தீர்க்க தரிசி, இவர் சொன்னது வேறு நடந்துருச்சுன்னு நாங்கள் நம்பணுமா? ஜஸ்ட் இன் இண்டியா 19ஆம் தேதி ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு, வாய்க்கு வந்து உளறி அடிச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைக்கலாம், வேறு விதமாகவும் இருக்கலாம் அப்படின்னு அடித்து விட்டுட்டு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே அதில் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அது நடந்துருச்சு அப்படின்னு மாறு தட்டுறத அலசி ஆராய்ஞ்சு இவர் ஒரு புருடா ஃப்ராடு அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம். வாங்க. 9ஆம் அதிகாரம் 5, 6, 7. நான் தேர்தலுக்கால் ஜெபித்துக் கொண்டிருந்தப்போ இந்த வசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உங்களுக்கு வாசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதனுடைய கால நேரம் எனக்கு என்னவென்று தெரியவில்லை. இட் மே பி டுடே ஆர் டுமாரோ, திஸ் எலெக்ஷன் ஆர் நெக்ஸ்ட் எலெக்ஷன், ஐ டோன்ட் நோ, பட் ஐ வாண்ட் டு மேக் யூ ரீட். இப்படி தான் இவன் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னான். நான் இப்போ அவன்னு சொல்லும்போது டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இவனுக்கு வயசாகிடுச்சின்னு சொன்னால் பிடிக்காது. இவன் வந்து இன்னும் சின்ன வயசு பையன் நினச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுடைய உபதேசத்தின்படி வயசே ஆகாது, சாவே வராது அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அவன் மனசு கொஞ்சம் குளிரட்டுமேன்னு தான் அவன்னு பேசுகிறேன்னு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரியா? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இவன் தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னால், நான் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இந்த வசனத்தை காட்டினார், அது இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா, இந்த எலெக்ஷனா இல்லை அடுத்த எலெக்ஷனா எனக்கு தெரியாதுன்னா. கரெக்டா? ஆனால் இந்த கிளிப்பெல்லாம் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்றதில் போடலை. தெளிவாக ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டு நான் சொன்னேன் நடந்துருச்சுன்ட்டு. அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார். ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருந்த பல கட்சிகள், இதுக்கு முன்னாடி 1.5 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பல கட்சிகள் இந்த எலெக்ஷனில் காணாமல் போகும். 1.5 கோடி எந்த கட்சியை சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே சொல்கிறாரு. ஏன்னா ஏடிஎம்கே தான் 1.5 கோடி வாக்கு வாங்கிச்சு. டிஎம்கே வந்து 1.25 கோடி என்னமோ வாங்கிச்சு 2021. சரியா? எல்லாரும் கணிச்சது தான் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும், டிஎம்கே இல்லைன்னா டிவிகே 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வருவாங்க, நாம் தமிழர் காணாமல் போயிடும். ஆனால் அந்த 1.5 கோடி இதில் வந்து நாம் தமிழர் வராது. ஏன்னா அது வந்து சில லட்சங்கள் தான் வாக்கு வாங்கிச்சு. ஸோ ஏடிஎம்கே காணாமல் போயிடும். இது வந்து எல்லாரும் கணிச்சதை இங்கே வந்து கக்கிட்டு கர்த்தர் சொன்னாருன்னு கதை விடுறது. ஆனால் ஏடிஎம்கே காணாமல் போச்சா? நான் உண்மையாகவே நினைக்கல ஏடிஎம்கே இவ்வளோ சீட்டு ஜெயிக்கும்னு. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்திருக்கு. காணாமல் போயிடும்னு தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்போ இவர் அதை போடுவாரா? நான் ஒரு கட்சி காணாமல் போயிடும் என்று சொன்னேன், அது நடக்கவில்லை, போடுவாரா? இதெல்லாம் விட்டுருவார். 10 விஷயம் சொன்னால் 1-2 நடக்க தாங்க செய்யும். நான் தேர்தலில் தோற்று போறேன் சொல்லவில்லை, கட்சிகள் காணாமல் போகும். திரும்ப தெளிவாக சொல்கிறாரு, கட்சிகள் காணாமல் போகும். ஆப்வியஸாக 1.5 கோடி வாங்கினது ஏடிஎம்கே காணாமல் போயிடுன்றாரு. ஆனால் காணாமல் போகல, அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போன எலெக்ஷன் ரிசல்ட்டோட இந்த ரிசல்ட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் பெரிய லெவலில் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டிவிகேவை விட்டுட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கம்பீட் பண்ணால் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சி எண்ணமற்று போகும். அந்த 1.5 கோடி கட்சி இல்லாமலே போயிடும், காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அது எண்ணமே இல்லாமல் போயிடும். இதுதான் தீர்க்க தரிசனம். இவர் சொன்னது நடந்ததா? ஆனால் ஒரு எவ்வளோ தெளிவாக மக்கள் முட்டாள்னு நினச்சிருந்தா சொன்னதில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டு நான் சொன்னது நடந்துருச்சுன்னு மாறி தட்ட முடியும். பாருங்க. ஏன்னா நீங்கள் யாருமே இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் 19 தானே சொன்னார். 19ஆம் தேதி வீடியோ எடுத்து
பாத்திர மாட்டீங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் நாங்கள் பார்த்து எடுத்து போடுவோன்னு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ. ஏன் ஒரு கட்சி மட்டும் 2 ஆயிட்டே வருது, ஒரு கட்சி மட்டும் அப்படியே வருது? எவன் தலைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையை சொல்லுவார், பேரை சொல்லாமல். அதில் ஒரு கட்சி வந்து நேர்மையாக அடுத்து பொசிஷனில் வந்தாங்களாம், தலைவனுக்கு மரியாதை கொடுத்து. அதனால அது தொடர்ந்து ஒன்றாவே இருக்கான். இன்னொரு கட்சி நேர்மை இல்லாமல் வந்தாங்களாம், அதனால் அது ஜானகி, ஜெயலலிதா எல்லா இடத்துலையுமே 2 பிரிஞ்சுக்கிட்டே இருந்தான், இன்னும் பிரியுமா. இப்போ நான் என்ன கேட்குறேன், டிஎம்கே நேர்மையாக தலைமைக்கு மரியாதை கொடுத்து வந்ததுனால எந்த லெவலில் வந்திருக்கு? தாத்தாக்கு புள்ள, பிள்ளைக்கு புள்ள, பிள்ளைக்கு புள்ளன்னு ஒரு குடும்ப சொத்தாக மாறி இருக்கு. ஏடிஎம்கே கட்சி தலைமைக்கு மரியாதை கொடுக்காமதுனால 2 பிரிஞ்சு போயிருக்கு. கடைசியில் இன்னைக்கு 2 பேரோட நிலைமை என்ன? தலைமைக்கு மரியாதை கொடுத்த கட்சியும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கொடுக்காத கட்சியும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது கொடுக்காத கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்கு. அதனால் உங்களுக்கு கீழே தான் எல்லாரும், உங்கள் வழியாக தான் எல்லாரும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதற்கு கீழாக 2ஆக உடையும். அதனால தான் சொல்கிறேன், உடைத்து விட்டு செல்லுகிறவர்கள் உடைக்கப்பட்டே சிதறுகிறார்கள். தலையில் கைகள் வைக்கப்பட்டு வளர்கிறவர்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவனோட தீர்க்க தரிசனம் எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசின வீடியோ இது. வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். போத்துன்னு போச்சு. டிஎம்கே சோழியை முடிச்சு விட்டாங்க, ஸ்டாலினே தோத்துட்டார். வளர்ந்து கொண்டே எப்படி? ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. சொல்கிறது எல்லாமே குத்து மதிப்பாக அடிச்சு விட்றது. அதில் 3/4 நடக்காது, 1/4 நடக்கும். நான் தீர்க்கதரிசின்னு மார்த்தட்டுறது. கோபங்களை சடிதியாய் போயிருக்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். சில நேரம் எஸ்டாப்ளிஷ்டு பெரிய பெரிய கட்சிகளை கூட தூக்கி விடுவார். பட் அது என்னன்றது ஆவியானவர் தான் உங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், சில கட்சிகளே காணாமல் போகும். எவ்வளோ தெளிவாக கதை விடுறான் பாருங்க. ஏன்னா வியாக்கியானம் ஆவியானவர் தான் கொடுக்கணும். ஏன்னா இவன் கொடுத்துட்டான்னா இவன் போய் சொல்கிறான்னு மாட்டிப்பான். அதனால் தெளிவாக அப்படியே போகணும் தீர்க்க தரிசனன்ற பேரில். புதிய உடன்படிக்கையில் தீர்க்கதரிசிகள் அப்படியா இருந்தாங்க. அகபு தீர்க்கதரிசி நீ அங்கே போனால் நீ காவலில் கட்டுண்டு இருப்ப அப்படின்றத தெளிவாக சொன்னாரா இல்லையா? பஞ்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதாவது நடக்கிறத கொஞ்சம் யூகிச்சு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலான்ற மாதிரி ஊற்றிட்டு அதில் ஏதோ ஒன்று நடந்த உடனே தீர்க்கதரிசி நான் தான்னு சொல்கிறது என்ன தனம்னு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்ல. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் நினைச்சா பூமியுடைய தூணை கூட அதிரத்தக்கதாய் அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார். நான் வியாக்கியானம் நான் பண்ணல, வியாக்கியானத்தை நீங்க எடுத்துக்கங்க. வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆம்ஸ்டர்டாம் எங்கேயும் வந்து என்ன செய்யல. அதுக்கே ஆம்ஸ்டர்டாம் போகணும். நானும் ஆம்ஸ்டர்டாம்னு ரொம்ப மண்டையை போட்டுக்கிட்டு என்னடா அது ஆம்ஸ்டர்டாம் பைபிளில் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்களா? நாஸ்டர்டாமஸ் தான் இது ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லுது. சரி, எனக்கும் நாஸ்டர்டாமஸ் பேர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. கிளியராக அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள்லேருந்து தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்கல்ல சொல்லணும். உலகத்தில் யாரோ எதையோ சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் அப்படி தான் சொன்னான் நானும் அப்படி தான் சொல்லுவேன்னா அதற்கான இதெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. திணறிட்டான். டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சது மறந்துடுச்சு யோசிப்பான். கேட்டால் தீர்க்கதரிசியா? அவர்கள் நேரடி எலெக்ஷனில் இருக்கிறது இல்லை, இன்னொருத்தனை ஜெயிக்க வச்சவனை நோன்றது, அவனுடைய அந்தரங்க விஷயங்களை அலசி ஆராய்வது, அவனுடைய 10 வருஷ டாக்ஸு ஃபைல் பண்ணதை வெளியே எடுக்கிறது, எங்கேயோ ஓட்டையை வச்சு அவனை அடிமையாக்கி அப்புறம் மேலே பார்த்துக்குவாருன்னு சொல்ல வைக்கிறது. பிஜேபியை பற்றி சொல்கிறாரு சரியா? விஜயை வந்து ஜெயிக்க வச்சு அவனுடைய இதெல்லாம் நோண்டி அவனை அடிமையாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் நேற்றைக்கு நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன் நடந்துருச்சுன்னு வீடியோ போட்டுட்ருக்கார். வச்சு அந்த நாட்டுக்குள்ளே நுழையிறது. அந்த மாதிரி நுழைந்து விட கூடாது என்றால் ஒரு எலெக்ஷனை எதிர் கட்சியாக இருந்து
அடுத்த எலெக்ஷன் ஆளுங்கட்சியாக வர்றது தான் ஒரு அனுபவத்துக்கும் ஒரு சரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இது. அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறார். பார்த்தீங்களா, விஜய் வந்து இப்போ டிஎம்கே தான் ஆட்சியில் வரும், விஜய் வந்து எதிர்கட்சியாக இருக்கும், மூணாவது கட்சி காணாமல் போயிடும். இவர் சொன்ன தீர்க்கதரிசனம் இதுதான். தீர்க்கதரிசனம் கிடையாது, வாய்க்கு வந்து வளர்றது இதுதான். சரியா? அடுத்த எலெக்ஷனில் இவர் வரும், நல்லா இருந்தால் வருவார். இது கணிப்பு, இது தீர்க்க தரிசனம் கிடையாது, கணிப்பு. இது நிறைய ஒரு 2-3 விதமாக மக்கள் அனுமானிச்சாங்க, கணிச்சாங்க. இதில் ஒரு விதம் இது இது எல்லாரும் கணிச்சது, இவரும் கணிச்சார். ஆனால் அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவுடனே அதை திருச்சி நான் இப்படி தான் சொன்னேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்னு மாறுத்துறார். இவரெல்லாம் தேவ மனிதன். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு டெல்லியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் காட்ஸ் பிளான்னா, நம்ம பார்வை ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 5 வருஷம். ஆனால் உறுதியாக 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இவருடைய பார்வைன்னா 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தால் 5 வருஷம் ஆட்சி செய்யணும் டிவிக்கே, அதுக்கு இவர் கேரண்டி. இவர் சொன்னது இதுதான். இதை இன்னைக்கு சொல்லலை, க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு சொல்லலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு க்ரௌடை அவரே பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சொல்லியிருக்கப்பா, ஏன்னா இன்னைக்கு அது நடக்கலை. இதுவா அடுத்தா அப்படின்றது பெரும்பாலான முதிர்ச்சியுள்ளவர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, என்ன செய்யணும், இந்த முறை எதிர்கட்சி, அடுத்த முறை ஆளுங்கட்சியாக இருப்பது, அடுத்த முறை அது வருகிற நாட்களில் கரெக்டாக இருந்தா அப்படின்னு. இதுதான் அனைவரும் உட்பட நாம் விரும்புகிற காரியம். ஆனால் அதுவே தேவனுடைய காரியமாகவும் இருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய கணக்கு வேறு விதமாகவும் இருக்கலாம். இதுதான் சொன்னார், அதுவே தேவனுடைய காரியமாகவும் இருக்கலாம், ஒருவேளை வேறு விதமாகவும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன் நடந்துருச்சுன்னு சொல்லி மாறுத்துட்டுருது. யாரா நீங்களாம் தீர்க்கதரிசியா? காமெடி பீஸு. ஸோ முடிவை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஸோ நம்முடைய விருப்பமும் தேவனுடைய திட்டம் வேறு விதமாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய எதிர்காலத்தை தூர காலத்து தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லலாம், அல்லது தூர இது அதான் அப்புறமா நடக்கிறத இன்னைக்கு சொல்லலாம். எப்படி வேணா இருக்கலாம். இதுக்கு பேர் தீர்க்க தரிசனம், இவர் தீர்க்கதரிசி, இவர் சொன்னது வேற நடந்துருச்சுன்னு நாங்கள் நம்பணுமா? யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? சத்தியமா நீங்கள் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி அலையிறீங்க. மார்க்கத்தான் ஆக்குன பின்போ உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுறீங்கன்றது உங்களுக்கு பொருந்தும், 100% பொருந்தும். ஃபோன் பண்ணியிருக்கிற நல்ல ஆண்டவர் ஆட்சி அமையணும், நல்ல தலைவர் வரணும்னு. கட்டாயம் நல்ல தலைவர் தான் வருவாங்க. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம்தான், தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே வெளிச்சம்தான். இனி ஒரு கெட்ட கட்சிக்கு நல்ல கட்சிக்குன்ற மாதிரி போட்டியே கிடையாது. நீ தமிழ்நாட்டில் நல்ல கட்சிக்கும் ரொம்ப நல்ல கட்சி, இப்படி 2 கட்சிக்கு தான் இப்போ இனிமேல் போட்டி இருக்குது. இப்போ ஏடிஎம்கே கெட்ட கட்சி, டிஎம்கே கெட்ட கட்சி, டிவிகே நல்ல கட்சி, நல்ல கட்சிக்கும் ரொம்ப நல்ல கட்சிக்கும் தான் போட்டி. அப்போ என்னது, நாம் தமிழரா? அப்போ டிவிகே நல்ல கட்சி, ரொம்ப நல்ல கட்சி, நாம் தமிழரா? நீங்கள்லாம் தீர்க்கதரிசியா? நாங்கள் நம்பணுமா? எங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்துச்சுன்னு யூடியூப்பில் வீடியோ போட்டு ப்ரொபகேட் பண்ணுவீங்களா? ஏமாற்றி. சரி, மக்கள் அங்கே மண்டையில் பட்டர்ஃப்ளை ஏதோ போட்டு இப்படி, ஏன்னா வீடியோவில் அதுதான் தெரிஞ்சுது, இப்படியே ஒன்று கை தட்டிகிட்டே இருந்தது. உண்மையிலே இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? பார்த்துட்டு உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் கை தட்டுறீங்களா? இல்லை உங்களுக்கு அவர் ஏமாத்துறாருன்னு தெரியவே இல்லையா? தெரில. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்.